கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கிற அரிசி சாப்பிட்டா சர்க்கரையோட அளவு அதிகமாகுங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனா இந்த பிரியாணி எல்லாம் எப்படிங்க அவாய்ட் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மில்லட்ஸ்லயே நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம். நான் இன்னைக்கு குதிரைவாலி அரிசியில ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த மில்லட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் 3 பேருக்கு சரியா இருக்குங்க. என்னோட வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் வந்து 5 மணி நேரம் ஊறணும்னு சொல்றாங்க. அதனால இப்ப நான் மத்தியானம் செய்யறதுக்கு காலையிலேயே ஊற வச்சாச்சு. 8 மணிக்கே ஊற வச்சாச்சு. இப்போ 1 மணிக்கு தான் நான் செய்ய போறேன். இதுக்கு காய்கறிகள் உங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி சோயா கொஞ்சம் சுடுதண்ணில போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காலிஃபிளவர், பச்சை பட்டாணி எல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேங்க. காய்கறி உங்க விருப்பம், ஒரு 1/2 கிலோக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பூண்டு பல்லு ஒரு 10, 2 துண்டு இஞ்சியும் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கர்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். பிரியாணி சாமான் உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, தேவையில்லை. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் கலர் மாதிரி பிரவுனா வதங்குற வரைக்கும் இருக்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறும்போது தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்டும் இருக்கும், கலரும் கிடைக்குங்க. இப்ப தக்காளியும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். நான் பிரியாணி மசாலா சேர்க்க போறேங்க. அதனாலதான் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்ல தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடல. இப்ப பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது ரெடிமேடா இருந்ததுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துக்கோங்க. புதினா என்கிட்ட கொஞ்சம் வாடிருச்சு. நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாங்க. அடிகனமான குக்கரா இருந்ததுன்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டே வதக்கிக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாம் உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊத்தணும். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 3.25 டம்ளர் தண்ணி ஊத்தணுங்க. ஆனா நான் 4 டம்ளராவே ஊத்திட்டேன். சீரக சம்பா மாதிரி தண்ணி அதிகமாயிருச்சுன்னா குழஞ்செல்லாம் போகாதுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். எந்த பிராண்ட் பிரியாணி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் வச்சு கூட அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு 5 மணி நேரம் ஊறின அரிசியை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் அரிசிய. தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்தணும்னா தான் கொஞ்சம் குழையாம இருக்கும். அதனாலதான் இப்ப வந்து 1 ஸ்பூன் நெய் உள்ள ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு ஆவி வரட்டும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எப்பவுமே வெயிட் போடுவேன். ஆவி நல்லா வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு டைமர் வச்சு 10 நிமிஷம் கரெக்டா இருக்கும். நீங்க விசில் விடுறதா இருந்தா வெயிட் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கும். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து உள்ள ப்ரெஷர் இருக்கும் போதே அந்த வெயிட் எடுத்து அந்த ப்ரெஷரை வெளியில இது பண்ணுவாங்க. எப்பவுமே ப்ரெஷர்லயும் கொஞ்சம் குக் ஆகுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் உள்ள இருக்கிற ப்ரெஷர்லயும் குக் ஆகும். அதனாலதான் நம்ம எப்பயுமே ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணணும்ன்றது. எனக்கு நல்லா உதிரியா அருமையான பிரியாணி கிடைச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கார்னிஷ் பண்றதுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் நெய்யில கொஞ்சம் முந்திரி வறுத்து உள்ள சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா இருந்தா நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்க கொடுத்து விடலாம். இதே மத்த மில்லட்ஸ்லயும் நீங்க செய்யலாம். சாமை, வரகு, திணை எல்லாத்துலயுமே செய்யலாம்.